100 வயது வரை வாழ வழிமுறை. உங்களுக்கு இப்போது எத்தனை வயது? வயதில் சதம் போட ஆசைப்பட்டால் இதை பின்பற்றுங்கள். கடந்த காலத்தில் நடந்த சோகங்களையும் பிரச்சினைகளையும் மனதில் சுமந்து கொண்டு போராடாதீர்கள். சமாதானம் நிகழ்காலத்தின் சுகத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் பிறரோடு ஒப்பிடாதீர்கள். அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறதென்ற உண்மை உங்களுக்கு தெரியாது. அவரை போன்றிருக்க வேண்டும், இவரை போன்றிருக்க வேண்டும் என்று கருதாமல் நீங்கள் நீங்களாகவே வாழுங்கள். ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் எந்த உறவிற்காவது இருந்தால் அதிலிருந்து உடனே வெளியேறிவிடுங்கள். சொல்லிலும் செயலிலும் எப்போதும் ஜெயித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அப்படி நினைத்தால் உங்கள் வாழ்க்கையே போராட்டக் களமாகிவிடும். எல்லோருக்கும் உண்மையானவராக இருக்க வேண்டும் என்று கருதி உங்களையே வருத்திக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நீங்கள் உண்மையானவராக இருந்தால் போதும். எல்லா நேரத்திலும் வாழ்க்கை சாதகமாக இருந்துவிடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாதகமாகவே இருப்பது வாழ்க்கை அல்ல என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். அவர்களிடம் இருக்கும் தவறுகளை பெரிதுபடுத்தாதீர்கள். வாழ்க்கை மிகவும் குறுகியது. அந்த குறுகிய காலத்தில் ஏன் மற்றவர்களோடு போராட வேண்டும்? ஏன் அடுத்தவர்களை பற்றி புறம் பேச வேண்டும்? உங்களுக்கான காலத்தை அடுத்தவர்களுக்காக செலவிட்டுவிட்டு நீங்கள் ஏன் அவதிப்பட வேண்டும்? எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட்டுக் கொண்டு எப்போதும் யார் பின்னாலாவது ஓடிக்கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகள் அந்தந்த பருவத்திற்குரியதை அனுபவிக்கட்டும். எல்லாவற்றிற்கும் பயந்து அடக்கி ஒடுக்கி வைத்து வீட்டை ஜெயிலாக்கிவிட வேண்டாம். வீடு ஜெயிலாகிவிட்டால் நீங்கள் கைதியாகி விடுவீர்கள். கவலைகளை யாருடனாவது பகிர்ந்து கொள்ளுங்கள். துக்கப்படுவதிலிருந்து மீள அது சிறந்த வழி. மனதிற்கு அமைதி தேவைப்படும் போதெல்லாம் ஆழ்ந்து சுவாசியுங்கள். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தேவையற்ற விஷயம். உங்களை பற்றி எப்போதும் நீங்கள் உயர்வாக நினையுங்கள். துயரங்கள் நம்மை வலுப்படுத்தும் என்பதில் தெளிவாயிருங்கள். உங்களுடன் இறுதி வரை இருப்பது நீங்கள் மட்டுமே. அதனால் மற்ற உறவுகள் வரும் போகும் என்பதை உணர்ந்து வாழுங்கள். வாழ்க்கையை கணக்கு பார்க்காமல் வாழ்ந்து பாருங்கள். இந்த வாழ்க்கை ஒரு பரிசுதான். அது கொடுக்கப்பட்ட விதம் வேண்டுமானால் மாறுபடலாம். எந்த பிரச்சனையிலும் தளர்ந்து விடாதீர்கள். கடினமான விஷயங்கள் கூட சில மாதங்களுக்கு பிறகு ஒன்றும் இல்லாத விஷயமாகிவிடும் என்பதை உணருங்கள். மன்னியுங்கள், ஆனால் மறக்க வேண்டாம். பொறாமை என்பது பொன்னான காலத்தை வீணடிப்பது. அற்புதங்கள் நடக்கும் என்று நம்பிக்கை வையுங்கள். எதிர்த்து போராட தயாராக இருந்தால் எதுவுமே சுலபம்தான். எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அது நடந்தே தீரும்.